வெல்கம் டு இணைய கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? எக்ஸாம் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்க டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குரிய கொஸ்டின் பேங்க் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அதோட சாம்பிள் காப்பி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு இது 10 யூனிட்டுமே கவர் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு 10 யூனிட்டுமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 9000க்கு அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த மெட்டீரியலில் இருக்குது. கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். இதுவரை நான் படிக்கல அப்படின்றவங்க கூட இந்த கொஸ்டின் பேங்கை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதோட சாம்பிள் காப்பி தான் பார்ப்போம். இதுதான் அதோட கவர் பேஜ். ஓகேங்களா? கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கிறது யூனிட் 1. ஸோ யூனிட் 1 அப்படின்றது அதில் இருக்கிற டாபிக் வைஸ். புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வரும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் வரும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் டைட்டில் வைஸ் வந்துக்கிட்டே இருக்கும்ல. அந்த டைட்டில் வைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆர்டர்லேயே கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சர்க்யூட் தியரி அண்டு டிசி மிஷின்ஸாக இருக்கும். சர்க்யூட் தியரி அண்டு டிசி மிஷின்ஸ். ஓகேங்களா? அதோட கொஸ்டின் பேங்கில் இருக்க சாம்பிள் காப்பி தான் இது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் போட்டிருப்பேன் யூனிட் 1 2 அப்படின்னு போட்டிருப்போம், மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டைட்டில்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏசி மிஷின்ஸ் அண்டு ஸ்பெஷல் மிஷின்ஸ். ஏசி மிஷின்ஸ் அண்டு ஸ்பெஷல் மிஷின்ஸு. ஓகேங்களா? அதோட சாம்பிள் தான் பார்க்குறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக இந்த கேள்வியெல்லாம் வரும். அடுத்தது யூனிட் 3. ஸோ யூனிட் 3யை பொறுத்த வரையும் உங்களுக்கு என்ன டைட்டில், யூனிட் 3 எங்க மெஷர்மெண்ட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன். மெஷர்மெண்ட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுதான் உங்களுக்கு யூனிட் 3. ஓகேங்களா? கொஸ்டின் பேங்க் இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? 3 காலமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரித்து போட்டிருக்கோம். ஏன்னா நிறையா பேஜஸ் வந்துடும் இல்லைனா, அதனால் உங்களுக்கு படிக்கிறதும் கஷ்டமாக போயிடும். அதனால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் நம்ம அகாடமிக்கில். ஸோ யூனிட் 4 வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். யூனிட் 4 என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்டு சர்க்யூட்ஸ். எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட் இதில் இருந்து தான் நிறையா கேள்வி வரும். ஏன்னா இது பெரிய யூனிட்டு. புரியுதுங்களா? ஒவ்வொரு சின்ன சின்ன டைட்டில் இருக்குமே நிறைய கேள்விகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக எடுத்து டாபிக் வைஸ் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? டாபிக் வைஸே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்படியே கொஸ்டின் பேங்க் வாங்கினீங்க அப்படின்னா சிலபஸை வரிசையாக கோத்ரூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதே ஆர்டர்லாம் வரும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது யூனிட் 5. ஸோ யூனிட் 5 என்ன அப்படின்னா அனலாக் அண்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். யூனிட் 5 என்ன அப்படின்னா அனலாக் அண்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதாக இந்த மாதிரி தான் வரும் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு. புரியுதுங்களா? அனலாக் அண்ட் டிஜிட்டல்னாலே உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னா இன்க்ளூட் ஆகிடும். அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6 என்ன அப்படின்னா ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்சிங் கியர். ஸோ ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கியர் இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா யூனிட்டோட 6. ஓகேங்களா? யூனிட் 6. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வேணால் நம்ம மாற்றிக்குவோமா? பேக்ரவுண்டு மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 7. யூனிட் 7 என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன் இதுதான் என்னது யூனிட் 7. இங்கே யூனிட் 6 இங்கே இருக்கும். எல்லா யூனிட்டுமே நான் என்ன பண்ணுறேன் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன ஜென்ரேஷனு டிரான்ஸ்மிஷன் சுவிட்சிங் கியர் சொல்லியிருக்கேன்ல, அது வந்து 6 7 நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் ஸ்லோவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோ பண்ணுறேன். புரியுதுங்களா? 7 சொல்லிட்டுனா டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன் டாபிக் வைஸே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா?
அடுத்து 8 மைக்ரோ ப்ராசஸர் அண்டு மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் அண்டு மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் அண்டு மைக்ரோ கண்ட்ரோலர். ஜூம் பண்ணிக்கலாம். யூனிட் 9 பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். அப்புறம் என்ன உங்களுக்கு இன்னொரு டைட்டில் வரும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்டு எனர்ஜி ஆடிட்டிங். இது 2 டைட்டிலாக வரும் உங்களுக்கு. ஏ அப்படின்றதுல பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் வரும், பி அப்படின்றது எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்டு எனர்ஜி ஆடிட்டிங் அப்படின்ற டைட்டிலில் வரும். ஸோ 2 டைட்டிலில் இருக்கும் இது. அடுத்தது 9th யூனிட்டு. 9th இப்போ சொன்னோமா, 9th யூனிட்டு பின்னாடி வச்சுருக்கோம் அப்படின்னா. ஸோ அடுத்தது என்னது அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். அடுத்தது என்னது அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா யூனிட்டு 10. ஓகேங்களா, யூனிட்டு 10 கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல். இது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், புரியுதுங்களா. இதே மாதிரி உங்களுக்கு புக்கு ஃபுல்லாக என்னவா இருக்கும் அப்படின்னா 3 காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 யூனிட்டுமே கவர் பண்ணி போட்டிருக்கோம், புரியுதுங்களா. இது ஒரு சாம்பிள்டு பிடிஎஃப், புரியுதுங்களா. டீட்டெயிலாக பிடிஎஃப் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதோ ரேட்டு இது ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம், ஓகேங்களா. வேணும் அப்படின்றவங்க நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எனக்கு தெரிஞ்ச இது மெட்டீரியல் படித்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும், கிட்டத்தட்ட எல்லா மார்க்குமே எல்லா போர்ஷனுமே கவர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன், புரியுதுங்களா. இது படிச்சிருந்தாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் நெக்ஸ்ட் டைட்டிலில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.